சந்திர தரிசனம். நம்ம எப்பவுமே சில சமயங்கள் பழக்க வழக்கங்களும் சரியில்லை, சூரியனுடைய ஆதிக்கமும் நமக்குள்ள சரி. என் அன்பான காலை வணக்கங்கள். நமக்கு மன நிம்மதி வேண்டும். அடிக்கடி மன சஞ்சலப்படுகிறதா? இந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், மன அமைதி கிடைக்கும். தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை இணைவோம். இன்றைய தேதி 18ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:07க்கு, சூரிய அஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை. வளர்பிறை பிரதமை திதி முடியும் நேரம் இன்று மாலை 4:41க்கு. அதன் பிறகு துவிதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 12:12க்கு. அதன் பிறகு பரணி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:38 இருந்து 9:08 வரை. அதன் பிறகு 11:41 இருந்து மதியம் 2:13 வரை. மாலை வேளையில் 6:17 இருந்து 7:18 வரை. ராகு கால நேரம் காலை 10:09 இருந்து 11:41 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:43 இருந்து 4:15 வரை. கூலிகன் காலை 7:07 இருந்து 8:38 வரை. சந்திராசிரம ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம். இவர்களுக்கு நாளை மதியம் 3:01க்கு சந்திராசிரமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு தாமதம், மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு ஆதரவு, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு நற்செயல், விருச்சக ராசிக்கு நன்மை, தனுசு ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு தெளிவு, கும்ப ராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு இரக்கம். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். நம்ம எப்பவுமே சில சமயங்களில் ஜோதிடர்கள் நமக்கு சில கிரகங்களால் நன்மை நடப்பதில்லை, சில கிரகங்களால் நம்மளுக்கு வாழ்க்கையிலே நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது முதல்ல நம்ம பாசிட்டிவாக எப்பவுமே நடந்துக்கிறதுக்கு கற்றுக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு நல்ல முயற்சிகளோடு, நல்ல குணங்களோடும், நல்ல நடவடிக்கைகளோடு இருந்தோம்னாக்கா கிரகங்களின் ஒரு தீய பலன்களை கூட நம்மளால் வெல்ல முடியும் என்பது நிச்சய உறுதியான விஷயம். அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வழிபாடுகளும் நம்ம செய்து கொள்ள வேண்டும். சூரியனால் தொல்லை இருப்பவர்கள் என்று, சூரியனால் உங்களுக்கு தொல்லைகள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது சூரியனுடைய காரகத்துவம் என்ன? தந்தை, ஆத்மா காரகன், அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி பெரியவர்களிடம் மரியாதை செய்வது, நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது, ஆத்மாவை பரிசுத்தமாக வைத்து கொள்ளும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது, இந்த மாதிரி நல்ல பண்புகளை நம்ம வளர்த்து கொண்டோம் என்றால் சூரியனால் கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் மிக மிகவும் குறையும். நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் சரியில்லை, சூரியனுடைய ஆதிக்கமும் நமக்குள்ளே சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டும் சேர்ந்தாக்கா ரொம்ப சிரமப்படுவோம் வாழ்க்கையில். மற்றவங்கள குறை சொல்லி எந்த ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால் சூரியனால் உங்களுக்கு கெடுபலன்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் சூரியனால் என்னெல்லாம் பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் நல்ல நல்ல குணங்களையும் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். முன்னோர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டும். இந்த எல்லாத்துலேயுமே டிசிப்ளினாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவரும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த கிரகத்தின் காரகத்துவம் எப்படி இருக்கிறதோ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் இருக்கும். அந்த காரகத்துவத்தை புரிந்து கொண்டு நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களின் கெடுபலன்கள் நம்மை பாதிக்காது. நாளைய பதிவில் அடுத்த கிரகத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள்.